பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். Psalms 31 verse 14. நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நீரே என் தேவன் என்று நீங்கள் சொல்லுங்கள், அதனால் உங்களுக்கு இரட்சிப்பு உண்டு. நீரே என் தேவன் என்று சொல்லுங்கள், அதனால் உங்களுக்கு இரட்சிப்பு உண்டு. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அன்பானவர்களே, தாவீது கர்த்தர் என் தேவன் என்று சில சூழ்நிலைகளில் சொல்லுகிறான். இந்த நாளிலும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் சென்று கொண்டிருந்தாலும் கர்த்தர் என் தேவன் என்று சொல்லுவதற்கு உங்களை பழக்கிக் கொள்ளுங்கள். சிலர் கர்த்தர் என் தேவன் என்று வேறு சில சூழ்நிலைகளில் சொல்லுவார்கள். ஆனால் தேவனை நன்றாக அறிந்தவர்கள் தாவீதைப் போல நாம் சொல்ல வேண்டும். தாவீதுக்கு இங்கே இருக்கிற ஒரு 3 சூழ்நிலைகளை 12, 13 வசனங்களிலும் 11ஆம் வசனங்களிலும் இதே சங்கீதத்தில் நாம் வாசிக்கலாம். தாவீது சொல்லுகிறார், சத்துருக்களின் நிமித்தம் என் அயலாருக்கெல்லாம் நான் நிந்தையாய் மாறினேன், அருக்களிப்பானேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் என் தேவன், நீரே என் தேவன் என்று நான் சொல்லுகிறேன். அநேக வேளைகளிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நாம் என்ன செய்கிறோம் என்றால், கர்த்தர் என் தேவன் என்று சொல்லாமல், ஏன் கர்த்தர் இதை எனக்கு செய்கிறார், ஏன் நான் மற்றவர்களுக்கு அருக்களிப்பானேன் என்று நாம் கேள்வி மேல் கேள்வி கேட்டு கர்த்தர் என் தேவன் என்கிற அந்த அறிக்கையை நாம் செய்ய மறக்கிறோம். நீங்கள் மற்றவர்களுக்கு அருக்களிப்பாகும்போது, இன்னும் கொஞ்சம் ஆழமாய் சொல்லப்போனால், தாவீது சொல்லுகிறார், நான் செத்தவனைப் போல மறக்கப்பட்டேன். என் வீதிகளில் உள்ளவர்கள், என் வீட்டில் உள்ளவர்கள் என்னை மறந்து போனார்கள். என்னை குறித்து யாருக்குமே அக்கறையே கிடையாது, ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது சொல்லுகிறான், நானோ கர்த்தாவே நீரே என் தேவன் என்று சொல்லுவேன். நீங்கள் சொல்லுவீர்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொல்லுவீர்களா? அதுதான் தாவீதின் மீது கர்த்தர் வைத்திருந்ததான நம்பிக்கையும் கூட. தாவீது இப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் என் தேவன் இல்லை என்று சொல்ல மாட்டான், கர்த்தர் தான் என் தேவன் என்று அவன் சொல்லி இன்னும் நெருங்குகிறான். அடுத்தபடியாக தாவீது சொல்லுகிறான், செத்தவனைப் போல மறக்கப்பட்ட தாவீது உடைக்கப்பட்ட பாத்திரத்தை போலானேன். இனிமே இந்த பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணி நிரப்பி பயன்பாட்டுக்கே இந்த பாத்திரம் கிடையாது. நொறுக்கப்பட்டேன், உடைக்கப்பட்டேன், மறக்கப்பட்டேன், அருக்களிப்பானேன். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் அவன் சொல்லுகிற வார்த்தை, நானோ கர்த்தாவே நீரே என் தேவன் என்று சொல்லுவேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் இப்படிப்பட்ட நேரத்திலே அவர்தான் என் தேவன் என்று நீங்கள் சொல்ல பழகி கொள்ளும் பொழுது, உங்களோடு கூட இருந்து கர்த்தர் திடப்படுத்தி பலப்படுத்தி இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து உங்களை கர்த்தர் விடுவிப்பார். இந்த காலைவேளையிலே நீங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறீர்களா? ஆண்டவரை எந்த நேரத்தில் நீர் என் தேவன் என்று சொல்லுகிறீர்கள்? யாக்கோபை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் தன் வீட்டை விட்டு வந்து லூஸ் என்கிற இடத்திலே பெத்தேலிலே கர்த்தர் அவனை சந்திக்கும் போது அவன் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, நீர் எனக்கு உணவும் உடுக்க உடையும் எனக்கு பாதுகாப்பும் தருவீரானால் கர்த்தர் என் தேவனாயிருப்பீர். இப்படி ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்கிறாங்க, எனக்கு சாப்பாடும் ட்ரெஸ்ஸும் எனக்கு பாதுகாப்பும் தந்தா நீர் என் தேவன். அதிலே கர்த்தர் மகிழவில்லை. துன்ப வேளையிலே, மறக்கப்பட்ட வேளையிலே, செத்தவனை போல மறக்கப்பட்ட வேளையிலே, கர்த்தாவே நீர் என் தேவன் என்று சொல்லுகிற தாவீதை போல இருக்கிறவர்களே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த காலை வேளையிலும் யாக்கோபை போல சொல்லாதிருங்கள், எனக்கு சாப்பாடும் ட்ரெஸ்ஸும் இதுவும் தந்தா கர்த்தர் என் தேவன். அல்ல அல்ல அல்ல, இவையெல்லாம் தருவதற்கு அவர் போதுமானவர். ஆனால் மற்றவர்களால் மறக்கப்பட்டு தள்ளப்பட்டு உடைக்கப்பட்டு அந்த நிலவரத்தில் கர்த்தரை தூஷிக்கிற நேரத்தில், இல்லை ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் தான் நீர் என் தேவன் என்று தாவீதை போல நீங்கள் சொல்லுவீர்களே ஆகில் கர்த்தர் உங்கள் மீது பிரியப்பட்டு தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை அவர் உங்களுக்கு அருளுவார். இந்த காலவேளையிலும்
சோர்ந்து போய் பலவீனத்தோடு என்னை எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க, என்னிடத்துல எல்லாரும் வாங்கிட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க, நான் ரொம்ப துரோகத்துக்கு உள்ளாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை இப்படியே போகுது என்று சொல்லி நீங்கள் மறக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு தான் பிரதர் பேசுகிறாரு, உங்களோடு தான் சிஸ்டர் பேசுகிறாரு. இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு இந்த நேரத்தில் கர்த்தர் என் தேவன் சொல்லுங்கள். நீரே என் தேவன் என்று தாவீதை போல சொல்லுங்கள். அந்த தேவன் உங்களோடு இருந்து உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்ததான இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் என் தேவன் என்று, நீரே என் தேவன் என்று தாவீதின் சூழ்நிலையில் சொல்ல உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். யாக்கோபை போல உலக காரியத்துக்காக நீர் என் தேவன் என்று சொல்லுவதை காட்டிலும் மனித அன்பும் மனிதர்களும் ஆண்டவரே பொய் சாட்சிகளும் எழும்பி நின்று உம்முடைய பிள்ளைகளை குற்றப்படுத்தும் போது அதன் மத்தியில் நீரே என் தேவன் என்று சொல்ல உம்முடைய பிள்ளைகள் பழகி கொள்ளட்டும். இந்த நாளிலும் இந்த சூழ்நிலையில் யாரெல்லாம் போயிட்டு இருக்காங்களோ கர்த்தருடைய ஆவியானவர் அவரை பலப்படுத்தி திடப்படுத்தி உம்மீது மாத்திரம் நம்பிக்கை வைக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் உமக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை திடப்படுத்துவாராக. ஆமேன்.